இலங்கை வங்குரோத்து அடைந்ததன் பின்னர் இரண்டாவது முக்கிய நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதியுதவியை வழங்கியதாக கூறப்பட்ட தினம் முதலாவது முக்கிய தினமாக கருதப்பட்டது. அந்த நிலையில் இரண்டாவது முக்கிய தினமாக இன்று இலங்கைக்கு கடன் கொடுத்தோர் இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருக்கின்றனர். அந்த வகையில் இந்தியா, சீனா மற்றும் பாரிஸ் கிளப் ஆஃப் நேஷன்ஸ் ஆகிய தரப்புகள் இன்று இலங்கையுடன் கடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருக்கின்றன. இதன்படி மொத்தமுள்ள $37 பில்லியன் நிலுவையில் 28.5% இருதரப்பு கடன்கள் இன்று மறுசீரமைப்பு ஒப்பந்தத்துக்கு உள்ளாகின்றன. இது தொடர்பான ஒப்பந்தம் பிரான்சில் கைச்சாத்திடப்படுகிறது.